வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற என்ன காதலி அத்தியாயம் 4 உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். மறக்காமல் முழுவதும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்ணன் ராதா சொன்னதை கேட்டு மிகவும் வருந்தினான். வருத்தத்தோடு விடுதிக்கு சென்றான். அங்கு விக்னேஷ் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான். கண்ணனை பார்த்ததும் விக்னேஷ், கண்ணா என்ன ஆச்சு, ராதா என்ன சொன்னா என்று கேட்டான். ராதா இனிமே என்னை தொந்தரவு செய்யாத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாடா. அவள் சொன்னதை கேட்டதும் நான் அவளை தொந்தரவு பண்ணிட்டேனோ, அவளை கஷ்டப்படுத்திட்டேனோ அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குடா என்றான் கண்ணன். டேய், ஒன்றும் கவலைப்படாத, ஏற்கனவே ராதா என்று இழுத்தான் விக்னேஷ். தெரியும், ராதாவோட அம்மா இறந்துட்டாங்க, தெரியும், அந்த வருஷத்தில் தான் ராதா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் கண்ணன். உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சந்திச்சு 2 நாள் தான் ஆகுது, ராதா அம்மா இறந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் கண்ணனிடம் விக்னேஷ். எனக்கு தெரியும்டா, இதுக்கு மேலே எதையும் கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் என்று சொன்னான் கண்ணன். நேரம் வரும்போதுன்னு சொல்கிற, அந்த நேரம் எப்படா வரும் என்றான் கண்ணனிடம் விக்னேஷ். சொல்கிறேன்டா என்று சொல்லிவிட்டு தன் படுக்கையில் போய் படுத்து விட்டான் கண்ணன். அன்றிரவு கண்ணனுக்கு தூக்கமே வரவில்லை. ராதாவை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, ராதாவோடு பேசவே கூடாது. அவளா எப்போ நம்மக்கிட்ட பேசுகிறாளோ அப்போ தான் நம்ம ராதா கிட்ட பேசணும். அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, என்னால் மேலும் வருத்தம் வந்துடக்கூடாது, மேலும் கஷ்டமும் அவள் படக்கூடாது என்று நினைத்து கொண்டே கண்ணன் உறங்கிவிட்டான். பெண்கள் விடுதியில் திவ்யாவும் சரண்யாவும் உறங்கிவிட்டனர். ஆனால் ராதாவிற்குத்தான் உறக்கமே வரவில்லை. தன் தாயின் புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் ராதா. அம்மா, நீ என்னோட பக்கத்தில் இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏமா நீ என்னை விட்டுட்டு போன, உனக்கு என்ன அவசரம் அப்படி, இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்திருக்கலாம்ல, எனக்கு கண்ணனை பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ வேண்டான்னு தோணுது. நாம என்ன தப்பு பண்ணோன்னு தெரியல, நீ இறந்துட்ட, அப்பா எங்கேயோ இருக்கார், நான் அங்கே காலேஜில் இருக்கேன், எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குமா, மாமா என்னை அவரோட காலேஜில் படிக்க வைக்கிறார், மாமாவோட பேருக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது, இனிமேல் நான் கண்ணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், எனக்கு காதலெல்லாம் வேண்டாமா, நான் நல்லா படிக்கணும், அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் என்று பேசி கொண்டிருந்தாள் தன் தாயின் புகைப்படத்தை பார்த்து ராதா. ராதா, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற, வா வந்து தூங்கு என்றாள் சரண்யா. தூங்குறேண்டி, நீ தூங்கு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் புகைப்படத்தை தன் புத்தகத்திற்குள் வைத்து கொண்டு ராதாவும் சென்று உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை வகுப்பறையில், நான் இப்போது கேள்விகள் கேட்க போகிறேன், யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க அவங்களோட கையை மட்டும் உயர்த்துங்க, நான் யாரை கேட்குறேனோ அவங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று வகுப்பறையில் ஆசிரியர் கூற, ஆசிரியர் கேள்வி கேட்க கேட்க பதில் தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தினார்கள். ராதாவிற்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தது. எனவே ராதா தன் கையை உயர்த்தினார். ராதாவின் கைகளுக்கு கீழே இடுப்பிற்கு கொஞ்சம் மேலே ராதாவின் ஜாக்கெட் கிழிந்திருந்தது. ராதா அன்று தாவணி அணிந்து வந்திருந்தாள். ஜாக்கெட் கிழிந்து இருப்பதை கண்ணன் கவனித்து விட்டான். அவளின் உள்ளாடை தெரிகிறது கிழிந்த அந்த ஜாக்கெட்டில். ராதாவின் ஜாக்கெட் கிழிந்திருப்பதை கண்ணனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த மாணவர்களும் பார்த்து விட்டனர். மற்றவர்கள் யாரும் இதை கவனிக்கவில்லை. மச்சான், இன்னைக்கு அந்த படம் ஃப்ரீயாக நம்ம கிளாஸில் ராதா காட்டுறாடா என்று பின்னிருக்கையில் மாணவர்கள் அமர்ந்து கிண்டல் செய்தது கண்ணனின் காதில் விழுந்தது. அவர்களின் வாயை உடைத்து விடலாம் போல கண்ணனுக்கு கோபம் வந்தது. இதை கேட்டதும் கண்ணன் அங்கு அவனால் அமைதியாக அமர முடியவில்லை. அதற்குள் வகுப்பும் முடிந்து விட்டது. ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியில் சென்று விட்டார். வகுப்பறையில் இருந்த அனைத்து மாணவர்களும் அவரவர் விடுதிக்கு சென்று விட்டனர். திவ்யா, சரண்யா, விக்னேஷ், ராதா என அவர்கள் மட்டும்தான் அங்கு அமர்ந்திருந்தனர். விக்னேஷை பார்த்த கண்ணன், டே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹாஸ்டலிருந்து கிளம்பும் போது உன்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வர மாட்டியா? ஏந்தா இப்படி பண்ணுற? எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக ஆத்திரமாக வருது என்று ராதாவை பார்த்தவாறு விக்னேஷை திட்டினான் கண்ணன். அன்று விக்னேஷ் புது சட்டையும் ஃபேண்ட்டும் அணிந்திருந்தான். டே, உனக்கு என்ன பைத்தியமா? நான் இன்னைக்கு தாண்டா இந்த சட்டையும் ஃபேண்ட்டையும் போடுறேன், இது புது ட்ரெஸ், இது எங்கடா கிழிஞ்சிருக்கு, நல்லா தாண்டா இருக்குது, காலையில் நீ தாண்டா என்கிட்ட சொன்ன விக்னேஷ் உனக்கு இந்த சட்டையும் ஃபேண்ட்டும் சூப்பராக இருக்குன்னு, இப்போ என்னடா ஆச்சு உனக்கு என்று எதுவும் புரியாமல் கண்ணனை பார்த்து கேட்டான் விக்னேஷ். டேய், நான் சொல்கிறது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் என்று
ராதாவை பார்த்துவிட்டு விக்னேஷிடம் சொல்லிவிட்டு விக்னேஷின் கைகளை பிடித்து முதல்ல வெளியே வா என்று சொல்லி வகுப்பறையின் வெளியே விக்னேஷை அழைத்து கொண்டு போனான் கண்ணன். சரண்யா, இங்கே ஒரு நிமிஷம் வாயே என்று ராதா அவளை அழைக்க ராதாவின் பக்கம் வந்தாள் சரண்யா. கண்ணன் என்ன தாண்டி பார்த்து சொல்கிறான், என் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பாரு, எங்காவது கிழிஞ்சிருக்கான்னு பாரு என்று சரண்யாவை பார்த்து ராதா கூறினாள். சரண்யாவும் ராதாவின் பாவாடை, ஜாக்கெட், தாவணி என அனைத்துவற்றையும் பார்த்தாள். எல்லாவற்றையும் பார்த்தாள். கைகளுக்கு கீழ் இடுப்புக்கு மேலே உன்னோட ப்ளவுஸ் கொஞ்சமாக கிழிஞ்சிருக்குடி என்று சரண்யா சொன்னதும் தன் தாவணியால் ஜாக்கெட்டை மறைத்து கொண்டாள் ராதா. எனக்கு தெரியலடி, நான் ஹாஸ்டலில் செக் பண்ணியிருக்கணும், இப்படி ஜாக்கெட் கிழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டுட்டு வந்திருக்க மாட்டேன்டி என்றாள் ராதா சரண்யாவை பார்த்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதா, அதுதான் கிளாஸ் முடிஞ்சு போச்சுல்ல, ஹாஸ்டலில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் என்று பக்கத்தில் இருந்த திவ்யா சொல்ல ராதா, சரண்யா, திவ்யா மூவரும் வகுப்பறையை விட்டு வெளியில் வந்தனர். அவர்கள் மூவரும் முன்னே செல்ல கண்ணன் விக்னேஷை பார்த்து விக்னேஷ் கொஞ்சம் நில்ல என்று சொல்ல விக்னேஷும் நின்றான். அவர்களை விட்டு ஒரு 20 அடி சரண்யா, திவ்யா, ராதா மூவரும் முன்னே சென்று கொண்டிருக்க கண்ணன் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து 10,000 ரூபாயை விக்னேஷிடம் எடுத்து கொடுத்து, டே, இதில் 10,000 ரூபாய் இருக்குது, நீ இது உன்னோட காசுன்னு சொல்லி சரண்யாக்கிட்டேயும் திவ்யாக்கிட்டேயும் இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடு. ராதாவை கடைக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கே அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து தர சொல்லு என்றான் கண்ணன். டே, இதை நீயே ராதா கிட்ட கொடு. இல்லை, நீ ராதா கிட்ட கொடுத்தா அதை அவள் வாங்க மாட்டா. நீயே இதை சரண்யாக்கிட்டேயும் திவ்யாக்கிட்டேயும் கொடுத்துடு. நீ என்கிட்ட கொடுத்து நான் திவ்யாக்கிட்டேயும் சரண்யாக்கிட்டேயும் கொடுத்து எதுக்கு இத்தனை பேர்கிட்ட இந்த பணம் கைமாறணும் என்று விக்னேஷ் கண்ணனிடம் கூறினான். அதுக்கு இல்லடா, நான் இந்த பணத்தை கொண்டு போய் திவ்யாக்கிட்டேயும் சரண்யாக்கிட்டேயும் கொடுத்தா கண்டிப்பாக திவ்யாவும் சரண்யாவும் நான் தான் ராதாவுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்காக பணத்தை கொடுத்தேன்னா அவங்க ராதா கிட்ட சொல்லிவிடுவாங்க. ராதா இந்த பணத்தை வாங்க மாட்டா, அதுக்காகத்தான் சொல்கிறேன் என்று விக்னேஷிடம் கூறினான் கண்ணன். சரி சரி, நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் என்று விக்னேஷ் கண்ணனிடம் சொன்னான். ராதா விடுதிக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது, சரண்யா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய ட்ரெஸ், எது கிழிஞ்சிருக்குன்னு இன்றைக்கி போய் செக் பண்ணி ஊசி நூல் எடுத்து முதல்ல தைச்சிடணும் என்று ராதா சொல்ல, ஏண்டி இப்படி பண்ணுற, உன்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா என்ன, ஒரு பிரச்சனை இல்லை, எங்களோட ட்ரெஸ் இருக்குது, சரியா, மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் என்று திவ்யா ராதாவிடம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி தைச்சு போட்டுக்கிறேன் என்று திவ்யாவிடம் கூறினாள் ராதா. விடுதிக்கு சென்றதும் சரண்யாவுக்கு ஃபோன் செய்து திவ்யா, சரண்யா இருவரையும் கேன்டீனுக்கு வரவழைத்தான் விக்னேஷ். அவர்களிடம் ஆளுக்கு 5,000 பணத்தை கொடுத்த விக்னேஷ், இது ராதாவுக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக, அவளை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி சாயங்காலமே கடையில் ஒரு 6 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும், சரியா என்று விக்னேஷ் சொல்ல சரண்யாவும் திவ்யாவும் விக்னேஷை பார்த்தனர். என்ன பார்க்குறீங்க, கையில் வாங்குங்க காசை என்று அவர்களின் கையில் பணத்தை திணித்தான் விக்னேஷ். டேய், இந்த காசு உன்கிட்ட எப்படி என்று திவ்யா கேட்க, என்னோடது தான், நீங்கள் ராதாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க என்று சொல்ல, போய் சொல்லாத, நீ ஊர்லேருந்து வரும்போது இவ்வளோ காசை எடுத்துகிட்டு வரல என்று சரண்யா சொல்ல, அது அது என்று தலையை சொரிந்தான் விக்னேஷ். கண்ணை கொடுத்தானா என்று திவ்யா கேட்க, ஆமாடி, கண்ணன் தான் கொடுத்தான், நீங்கள் தயவுசெய்து இதை ராதாட்ட சொல்லிடாதீங்க, கண்ணன் காசுன்னு தெரிஞ்சால் ராதா ட்ரெஸ்ஸை வாங்கிக்க காசை வாங்க மாட்டா, சரியா என்று விக்னேஷ் சொல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியலடா, ஆனால் இப்போது ராதாவுக்கு ட்ரெஸ் தேவை தான், அதனால் இந்த காசை நாங்கள் வாங்கிக்கிறோம், கண்டிப்பாக இது கண்ணன் கொடுத்ததுன்னு ராதாவுக்கு தெரியாமல் பார்த்துக்குறோம், இல்லாட்டி ராதா அவ்வளோதான், இந்த காசையும் வாங்க மாட்டா, ட்ரெஸ்ஸையும் வாங்க மாட்டா இதில் என்று திவ்யா சொல்ல, அடுத்த சில மணி நேரங்களில் துணிக்கடையில் சரண்யா, திவ்யா, ராதா, விக்னேஷ், கண்ணன் என 5 இருந்தனர். அங்கு சரண்யாவை அழைத்த கண்ணன், சரண்யா, என்னோட கையில் இருக்கிற இந்த புடவையை ராதா கிட்ட நீ கொடுத்துடு, ராதாவுக்கு இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நான் கொடுத்ததா நிச்சயமாக ராதா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் ராதா அதை வாங்க மாட்டா, ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு என்று சரண்யாவிடம் அந்த புடவையை கொடுத்தான் கண்ணன். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல என்று சரண்யா கேட்டதும், சொல்லு சரண்யா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்றான் கண்ணன்.
நீ ராதாவை விரும்புகிறதானே என்று பட்டென்று கண்ணனிடம் கேட்டாள் சரண்யா. ஆமாம் சரண்யா, ராதாவை உயிருக்கு உயிராக நான் விரும்புகிறேன். ராதா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. ராதாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ராதாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இனிமேல் ராதா சிரிச்சிட்டே தான் இருக்கணும் என்று கண்ணன் சரண்யாவிடம் கூறினான். கண்ணா, ராதா ரொம்ப கஷ்டப்பட்டவ, அவளை நல்லா பார்த்துக்கணும் சரியா என்று சொல்லிவிட்டு அந்த புடவையை எடுத்துக்கொண்டு ராதாவிடம் சென்று கொடுத்தாள் சரண்யா. ராதா, நம்ம காலேஜில் ஏதாவது விழாக்கள் வச்சாங்கன்னா எல்லாரும் புடவை தான் கட்டிட்டு வருவாங்க. அதனால் இந்த புடவையை நீயும் எடுத்துக்கோ என்று சொல்லி ராதா கையில் கண்ணன் கொடுத்த புடவையை கொடுத்தாள் சரண்யா. ஹே, இதெல்லாம் எதுக்குடி? இதெல்லாம் ஒன்றும் வேணாம் ப்ளீஸ், எனக்கு இந்த புடவையெல்லாம் வேணாம் என்று ராதா மறுக்க, இப்போ வாங்க முடியுமா முடியாதா? இது என்னோட கிஃப்ட் என்று சரண்யா கூற, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் புடவையை வாங்கிவிட்டாள் ராதா. ரொம்ப தேங்க்ஸ் டி, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்று சொன்ன ராதா சரண்யாவையும் திவ்யாவையும் அணைத்து கொண்டாள். அனைவரும் துணி எடுத்து முடித்து விடுதிக்கு சென்றனர். கண்ணனுக்கு ஒரு திருப்தி, ராதா இனிமேல் கிழிந்த ஆடைகளை உடுத்த மாட்டாள் என்கிற திருப்தி. ராதாவை கண்ணன் அளவுக்கு அதிகமாய் விரும்புகிறான். ராதாவை தவிர கண்ணன் வேறு ஒன்றையும் நினைப்பதில்லை. ராதாவின் சிரிப்பில் தான் கண்ணன் உயிர் வாழப் போகிறான் என்பதில் மட்டும் கண்ணன் உறுதியாக இருந்தான். கண்ணனின் இந்த ஆழமான காதலை ராதா ஏற்றுக்கொள்வாளா என்பதை அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி.